நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தருண் டெக்னோ. லேர்ன் டுடே டீச் டுமாரோ. நீங்கள் ஒன்று தருண் டெக்னோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் தெரியும் பெல் சிம்பிள் அமைக்கிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெல்கம் டு தருண் டெக்னோ. இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளில் சிலர் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற ஆப்களை யூஸ் பண்ணிவிட்டு நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ண மறந்துடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கிறத பார்த்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுவோம். இந்த தவிர்க்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்னா, செட்டிங்ஸில் ஒரு ஹிடன் ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் வந்து எம்ஐயில் மட்டும்தான் இருக்குது, மற்ற டிவைசஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் சில ஆப்ஸ்களும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எந்த ஆப்ஸும் அதுக்குள்ளே ஒத்து போகல. இதை மாதிரி ஒரு ஃபீச்சர் எந்த ஆப்லேயும் இல்லை. நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் ஃபோன்ஸு சப்போர்ட் ஆச்சுன்னா எம்ஐ தவிர எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எம்ஐயில் இதை மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேட்ரி அப்படின்ற ஆப்ஷன் தெரியும், அதில் போனீங்கன்னா பவர் அப்படின்ற ஃபஸ்ட்டில் இருக்கும், அதுக்கு போனீங்க. இதை மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். உங்கள் பேட்ரி பர்சன்ட் எல்லாமே காட்டும். இதில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும், அதை கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் மொபைல் டேட்டா வென் டிவைஸ் இஸ் லாக். அதாவது உங்களோட மொபைல் டேட்டாவை, அந்த டேட்டா கனெக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாமல் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 10 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆஃப் பண்ணவே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெவர் கூட வச்சுக்கலாம். நான் 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இத்தனை இந்த வீடியோ முடிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள்.